Hi students, now for example 2.33 போலாம். Find the square root of 7 minus 4 root 3 கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு let நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் ஆக்சுவலா ஸ்கொயர் ரூட் தான் கண்டுபிடிக்கணும் அதுக்கு. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7 minus 4 root 3 சரிங்களா, அது ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறோம். அது நம்ம நமக்கு ஈக்குவல் லெட் என்னதுன்னா a பிளஸ் பண்ணலாம் b root 3 எடுத்துக்கலாம் சரிங்களா. ஏன்னா அது ஸ்கொயர் ரூட் நமக்கு 7 minus 4 root 3 இருக்கும்போது ஓகே ஸ்கொயர் ரூட்ல நமக்கு ரூட் 3 டேர்ம் வரும் நமக்கு. இது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வேர் a, b ஆர் ரேஷனல் நம்பர்ஸ் சரிங்களா. ரூட் 3 நமக்கு வந்து இரேஷனல் நம்பர், ஆனால் இந்த ஏவும் பி நமக்கு ஆக்சுவலா ரேஷனல் நம்பர்ஸ் தான் சரிங்களா. வேர் a, b ஆர் ரேஷனல் நம்பர்ஸ் சரிங்களா. நம்ம என்ன பண்ணலாம்னா சம் நோட் பண்ணிடுறேன். ஸ்கொயர் ஆன் போத் சைடு ரெண்டு ஸ்கொயர் ரூட் மாதிரி எடுக்கணும். அது என்ன பண்ணலாம் ஸ்கொயர் ஆன் போத் சைடு வேணா நமக்கு ஸ்கொயர் போடுவாங்க. இப்போ 7 minus 4 எடுத்துருமா. இது ஸ்கொயர் நான் என்ன பண்ணுவோம் a plus b root 3 ஹோல் ஸ்கொயர் ஆகுமா. இப்போ ஃபார்முலா தெரியும் உங்களுக்கு a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் வரும்னா b ஸ்கொயர் b ஸ்கொயர் ரூட் 3 ஸ்கொயர் வரும் 3 வந்துடும். அப்போ 3b ஸ்கொயர் பிளஸ் 2ab தானே. இப்போ 2 இன்ட்டு a இன்ட்டு b என்னது b root 3. 7 minus 4 root 3 இருக்கா. இங்கே பாருங்க இந்த ரூட் 3 டேர்ம் பாருங்க a ஸ்கொயர் பிளஸ் 3b ஸ்கொயர் சரிங்களா. இங்கே ரூட் 3 டேர்ம் அது 2ab root 3 ரொம்ப நமக்கு இது பாருங்க a கியூப் இல்லாத டேர்ம் இல்லையா, இது a கியூப் டேர்ம். இப்போ ரெண்டு பக்கம் நம்ம ஈக்குவேட்டிங் பண்ணுறோம் ஆக்சுவலாக. அப்போ ஈக்குவேட்டிங் பண்ணும்போது நான் நம்ம தேர்ஃபோர் இந்த ரேஷியோ இருக்குல்ல a ஸ்கொயர் 3b ஸ்கொயர் வேல்யூ வந்துடும் 7 வந்துடும். இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இருக்குங்க. அதே போல் 2ab வந்துடும், அதாவது கோபிஷன் ஆஃப் ரூட் 3 ஈக்குவல் தானே. அப்போ என்ன வரும் இங்கே -4. இங்கே கோபிஷன் ஆஃப் ரூட் 3 இருந்து 2ab இந்த இடத்துல -4 கேன்சல் பண்ணுவோமா 2 வருமா. அப்போ a வைக்கிட்டு -2/b வந்துடும். இப்போ இந்த வேல்யூ என்ன பண்ணுங்க ஃபர்ஸ்ட் ஈக்குவல் சப்ஸ்டிட் பண்ணுங்க சரிங்களா. இப்போ நமக்கு -2/b ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 3b ஸ்கொயர் ஈக்குவல் டு 7 வந்துடுமா. இதுக்கப்புறம் 4/b ஸ்கொயர் வருமா ப்ளஸ் 3b ஸ்கொயர் ஈக்குவல் டு 7 கேல்ஸ் பண்ணிக்கலாமா b ஸ்கொயர். இது என்னாகும் 4 அப்படிங்கிறோமா ப்ளஸ் b ஸ்கொயர் பண்ணணும் 3/4 எடுத்துக்கலாமா புதுசா கிராஸ் பண்ணோம்னா 4 + 3/4 ஈக்குவல் டு 7b ஸ்கொயர். இந்த பக்கம் வந்துடுமா. இப்போ 3b/4 -7b ஸ்கொயர் ப்ளஸ் 4 = 0 வந்துச்சா. இப்போ என்ன பண்ணலாம் லெட்டு நம்ம y = p ஸ்கொயர் எடுத்துங்க சரிங்களா. y இல்லை x நம்ம எதாவது ஒன்று எடுத்துக்கலாம். y = p ஸ்கொயர் தான் ஆகும் நமக்கு 3, இது y ஸ்கொயர் ஆகுமா y into b ஸ்கொயர். அப்போ y b/4 ஆகிடும் நமக்கு. இது போலாம் பாருங்க b ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் போலாமா b/4 b ஸ்கொயர் நம்ம y இல்லை அப்போ y ஸ்கொயர் வந்துடும். அதை நான் பண்ணிக்கிறேன். இப்போ b/4 வந்துடலாம் y ஸ்கொயர் போடலாம். 7b ஸ்கொயர் y தானே பதில் போட்டலாமா ப்ளஸ் 4 = 0. இது ஃபேக்டர்ஸ் பண்ணலாம். மல்டிபிள் 12 வரணும். அப்படின்னா -7 வருமா 3 4 7 வருமா. எதாவது டிவைட் பண்ணோம் இந்த 3 டிவைட் பண்ணோம் பேலன்ஸ் பண்ணுங்க y - 1 இன்ட்டு 3y - 4 = 0. சொல்லலாம் y - 1 = 0 ஆர் 3y - 4 = 0. அப்போ 3y = 4 y = 4/3. y நமக்கு b ஸ்கொயர் தானே b ஸ்கொயர் = 4/3 வரும். அப்போ p வேல்யூ நம்ம வந்து வரும் +/- 2/√3 வரும் சரிங்களா. அதே போல் இங்கே y வரும் ப்ளஸ் வருமா. இப்போ b ஸ்கொயர் = 1 ஏன்னா y வேல்யூ b ஸ்கொயர் தானே. இப்போ b வேல்யூ நமக்கு +/- 1 வருது. இங்கே +/- 1 வருது. இங்கே நமக்கு +/- 2/√3 தான். ஆனால் நம்ம ஃப்ரெண்ட்ல ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கோம்னா சொல்லியிருப்போம் a, b அந்த ரேஷனல் நம்பர்ஸ் வரும். a, b வந்து ரேஷனல் நம்பர்ஸ் தானே. அப்போ இது நம்ம கரெக்டாக இங்கே +/- 1 தான் கரெக்ட் இல்லையா. சின்ஸ் b is என்னது ரேஷனல் நம்பர் முன்னாடியே சொல்லிடுச்சு. இந்த 2/√3 சொல்றது என்னது அது ரேஷனல் நம்பர். therefore b = +/- 1.
அப்போ when b equal to 1 இருக்கும்போது a ஃபார்ம்னு பார்த்தோம் minus 2 by b minus 2 by b இல்லையா? minus 2 by b b வேல்யூ 1 வரும் minus 2 by 1 minus 2 வந்துருமா? இதுவே b equal to minus 1 வேணும். a equal to minus 2 by minus 1 அப்போ a நம்ம வந்துடும் plus 2 வந்துடும். அப்போ therefore the required நமக்கு ரூட்ஸ் ஆரா நம்ம ஸ்கொயர் பண்ணிக்கிறாங்க இல்லையா? ஆன்சர் பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல முடியும்? a பிளஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப சொல்லிடுவோம் a பிளஸ் b ரூட்லாம் சொல்லிடுவோம் இல்லையா? அப்போ இது 2 சான்ஸ் ரொம்ப வரும் minus 2 b வேல்யூ 1 இல்லை 1 or root 3 சமா plus 2 minus root 3 இங்கே 2 சான்ஸ் இருக்கா? இப்போ எதில் பாருங்களா root 3 வேல்யூ இருக்கு 1.73 ஓகே. அப்போ நமக்கு வந்து இந்த இடத்துல நமக்கு ப்ளஸ் வேல்யூ கிடைக்கும் சரிங்களா? இந்த இடத்துல நமக்கு மைனஸ் வேல்யூ minus 2 ப்ளஸ் 1.73 மைனஸ் வேல்யூ கிடைக்கும். ஆனால் நமக்கு வந்து ஸ்கொயர் ரூட் வேல்யூ எப்படி இருக்கும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் சொல்லும்போது அது எப்படி கண்டிப்பாக பாசிட்டிவாக இருக்கும் நமக்கு இல்லையா? சொல்லும்போது என்ன நமக்கு வந்து கண்டிப்பாக ஜீரோட ப்ளஸ் ஆகணும். ஓகேங்களா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7 minus 4 ஈக்குவல் நான் நமக்கு செகண்ட் வழி தான் 2 minus root 3 மட்டும்தான் சரிங்களா? ஏன்னா இது நெகட்டிவ் வந்துடும் ரூட்டுக்கு நமக்கு வந்து நெகட்டிவ் வேலை வந்துட்டு வரக்கூடாது சரிங்களா? அவ்வளோதான்.